இன்னைக்கு மிஷனரிகளின் தலைப்பில் இன்னைக்கு பார்க்க இருக்கும் தேவதாசன் டி சாங்கி என்பவர் ஆவார். ஆமென். இவர் விசேஷித்த ஒரு தேவ ஊழியர் மட்டுமல்லாமல் இவர் ஒரு நல்ல பாடலாசிரியரும் கூட. இது வரைக்கும் நம்மளோட அநேக ஊழியங்கள் போதனை செய்கிறவர்களும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறவர் மிக சிறந்த ஒரு பாடலாசிரியர். பாடல் நிமித்தம் அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்குள் வழிநடத்தி வந்த தேவதாசன். இவர் பிறப்பு 1840 ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி. இறப்பு அதே ஆகஸ்ட் 13ஆம் தேதி 1908ஆம் ஆண்டு. ஆமென். விசேஷமாக இந்த தேவ ஊழியர் கர்த்தருடைய வல்லமையான தேவதாசனாய் விளங்கினார். ஆமென். இவருடைய பிறப்பே கிறிஸ்துவ பிறப்பாக இருந்தது. இது நிமித்தம் அவர் கர்த்தருடையத்தில் ஒரு ஆவல் உள்ள தேவதாசனாய் அநேகரை கர்த்தருக்குள் மனம் திரும்பும்படி கொண்ட ஒரு தேவ மனிதனாகவும் விளங்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆமென். இன்னைக்கு இந்த உலகமே கொண்டாடுகிற டிஎல் மோடி எல்லாருக்கும் தெரிந்தது இல்லைங்களா? அவ்வளோ ஒரு மகத்துவமான தேவ ஊழியரோடு இணைந்து ஊழியம் செய்தவர் தான் இன்று நாம் பார்க்க இருக்கும் டி சாங்கி ஆவார். ஆமென். இவர் ஒரு விசேஷித்த போர் வீரராகவும் செயல்பட்டார். ஆமென். அதாவது போர் வீரர் மாத்திரம் அல்லாமல் போர் வீரர்களுக்கெல்லாம் ஒரு தலைமை அதிகாரித்துவம் கொண்டவராகவும் இருந்தார். அவர் செய்த தொழில் நிமித்தமாகவே அங்கேயும் கர்த்தருடைய வல்லமையான தேவ மனிதனாய் விளங்கினார். அவர் எழுதின பாடல் நிமித்தமாகவே அங்கே இருக்கிற போர் வீரர்களுக்கு பாடல் பாடி கர்த்தருக்குள் அவர்களை வழிநடத்தி வந்த வல்லமுள்ள மனுஷன் இவர். ஆமென். நான் முதல் சொன்னது போல இவர் மோடியுடன் இணைந்து அநேக ஊழியங்களை செய்து வந்தார். ஆமென். 1875ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் ஜெப கூட்டங்களை முடித்து ஒரு நாள் கப்பல் ஏறி திரும்பி வீட்டுக்கு வரும் நேரங்களில் அவருக்கு எதிராக அதே கப்பலில் பயணம் சென்று கொண்டிருந்த ஒரு முரட்டு மனிதனை அவர் பார்த்தார். அவர் எங்கு சென்றாலும் கர்த்தருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு பாடல் பாடிக்கொண்டு அப்படி வருகிறதுதான் அவருடைய சுபாவமாக இருந்தது. அன்றும் அவர் கப்பல் ஏறி அவரும் டிஎல் மோடியும் சேர்ந்து அநேக இவர் எழுதிய பாடல்களை பாடிக்கொண்டே வந்தார்கள். அப்பொழுது அவர் எதிரே இருந்த அந்த முரட்டு மனிதன் அவரை உற்று நோக்கி கொண்டிருந்தார். உடனே அவர் அவனை நோக்கி பார்த்தார். உடனே அவன் கிட்டே வந்து, நீ யூனியன் படையில் சேர்ந்தவனா என்று கேட்டார். அதற்கு உடனே சாங்கி, ஆம், நான் அந்த படையில் சேர்ந்தவன், அந்த படையில் பணிபுரிந்தவன் என்றார். உடனே அந்த முரடன் அவனை பார்த்து சொன்ன கேள்வி என்னவென்றால், நீ பணிபுரிந்த அதே யூனியன் படையின் எதிராளி படையில் இருந்தவன் தான் நான் உன்னை அந்த நாளில் உன்னை சுட்டு கொல்ல வேண்டும் என்று வெறித்தனம் கொண்டவனாய் அன்று நான் படையில் இருந்தேன். உனக்கு எதிராக துப்பாக்கிகளை கையில் ஏந்தி நின்றவன் நான். ஆனால் நீ இதே பாடலை அன்று நீ பாடியிருந்தாய். இந்த பாடல் அன்று என்னை ஏதோ ஒன்று செய்து உன்னை சுட்டுக்கொள்ள என் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. அதனால் உன்னை நான் சுடாதபடி நான் சென்று விட்டேன் என்று அந்த முரடன் கூறினான். இன்றும் இதே பாடலை நீ பாடினதனால் எனக்கு உன்னை ஞாபகம் வந்தது. இந்த பாடல் ஏதோ ஒரு அசைவை என் இருதயத்திற்கு கொண்டு வருகிறது என்று அந்த முரடன் சாங்கியிடம் சொன்னான். இந்த பாடல் என்ன? இந்த பாடல் யாரை குறித்து பாடுகிறாய் என்று கேட்டான். உடனே சாங்கி, இது சர்வ வல்லமுள்ள என் தேவனாகி கர்த்தர், அவர் உன்னையும் நேசிக்கிறார் என்று சொல்லி அவனை கர்த்தருக்குள் வழிநடத்தி வந்தார். பாருங்களேன், ஒரு கிறிஸ்தவ பாடல் ஒரு முரடனையே மாற்றுகிற வல்லமை அந்த பாடலுக்கு ஒன்று. இதில் உண்மையாகவே நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். அக்கால கிறிஸ்தவர்கள், அக்கால தெய்வ மனுஷர்கள் பாடின பாடல்கள், வாழ்க்கை நெறிகள் எல்லாமே கர்த்தருக்குள் இருந்து பெற்றுக்கொண்டுதான் இருந்தது. இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகள், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு, புறஜாதியாருக்கு ஒரு முன்மாதிரியாக, ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்கிறோமா?
இல்லை வாழ்ந்திருக்கிறோமா என்பது கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. பாருங்களேன், இந்த பாடல் அப்படி ஒரு முரட்டு குணமுள்ள மனுஷனை மாற்றி கிறிஸ்துவனாக அவனை மாற பண்ணியது. அவ்வளோ ஒரு மகத்துவமான பாடலாசிரியர். அநேக பாடல் நிமித்தம் அவர் எழுதிய பாடல்கள், இந்த பாடல்களை கேட்ட அநேக பிள்ளைகள், வாலிபர்கள் மனம் திருந்தி அவர்களின் பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தரிடத்து திரும்பினார்கள். இவர் அது மட்டுமல்லாமல் வல்லமையான தேவ ஊழியனாகவும் விளங்கினார். அவர் வாழ்நாள் முழுவதுமே கர்த்தருக்காய் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நோக்கம் கொண்டிருந்தவராய் இருந்தார். இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், இன்று நாம் யாருக்காக வாழ்கிறோம், நம்முடைய நோக்கம் எதை சார்ந்திருக்கிறது என்பதை இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிற கேள்வியாக இருக்கிறது இல்லையா? பவுல் சொல்கிற வண்ணமாய் நம்மை நாமே நிதானித்திருந்தால் நாம் நியாயத்திற்கப்படும் என்ற வாக்கை அடிக்கடி டிஎல் சாங்கி அதிகமாய் உச்சரித்து கொண்டே இருப்பார். உண்மையாகவே நம்மை நியாயம் தீர்க்க வேறு யாரும் வேண்டாம், நாம் ஒருவரே போதும் இல்லைங்களா? இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட தெய்வ பிள்ளைகள், இதுவரைக்கும் நீங்கள் கர்த்தருக்கு தூரமாக இருந்திருக்கலாம், கர்த்தரை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு இந்த தேவதாசனை குறித்தே உங்களிடம் என்னுடன் பேசிக்கொண்டிருக்கிறார். இனி வாழ்கிற நாட்களாவது மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாய், முன்மாதிரியாய், கிறிஸ்தவர்களாய், தெய்வ பிள்ளைகளாய், தேவதாசர்களாய், தெய்வ பிள்ளையாய் வாழ்வோம் என்று இன்னைக்கு இந்த மனுஷனை குறித்து நாம் கேள்விப்பட்டது போலவே நாமும் வாழ்வோம். அவர் கர்த்தருக்குள் வாழ்ந்து தேவ வல்லமையான பாடல்களை எழுதி மாத்திரமல்லாமல் அவர் 13ஆம் தேதி ஆகஸ்ட் 1908 கர்த்தருக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஊழியத்தை நன்காய் முடித்தார். ஓட்டத்தை முடித்து திருப்பதி சேர்ந்தார். இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட நிமித்தமாக உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு நாட்களில் இன்னொரு தேவதாசனை குறித்து நாம் பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.